வாலில் பட்டு பார்த்தோட இங்கே வந்து தேர ஆரம்பிக்கும்போது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபேஸ் ரெண்டு பேரும் ஒரே ஃபேஸில் இருக்கிற வேவ் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா டார்க் அதாவது பிரைட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட் பிரைட்டாக இருக்கும். பக்கத்துலேயே ஒன்று வந்து டார்க் வேவ்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து அவ்வளோ வெளிச்சமாக இருக்காது, கொஞ்சம் டார்க்காக. என்னன்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஆகும். இங்கே வர வேவும் இங்கே வர வேவும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஸ். அவுட் ஆஃப் ஃபேஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதோட கேட்கலையா லைக் அவுட் ஆஃப் ஃபேஸ்னா என்னது கொஞ்சம் இப்படி மாறி இது இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது நீங்கள் ப்ளஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும்போது மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கும்போது நீங்கள் ப்ளஸ் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பேர் மோதும் போது ரெண்டு ஆப்போசிட் மோதும் போது நீங்கள் வந்து டார்க் போடணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட் டார்க் லைட் பார்த்து வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் நடக்கும். இதை வந்து வேறு வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், மேக்ஸில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது என்ன ஒரு சைன் வேவ் தானே இது. சைன் வேவ் வேரியஸ் ஸ்பேஸ் ஆங்கிள் வச்சு நம்ம இந்த இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி இதுலேயே நீங்கள் ஒரு பார்ட்டிகலாக இங்கேருந்து ஒரு குண்டு விடா மாதிரி விடுற இங்கே பட்டு இங்கே வரும். சிலது ஸ்ட்ரெயிட்டாக போகும், சிலது இந்த வால் இதுன்னு இருக்கு ஸ்ட்ரெயிட்டாக படுறா அப்ஸ்ட்ரக்ஷனே இல்லாமல் ஒரு படம். சிலது நாம இங்கே பட்டு இப்படி போகும், புரியுதா? சிலது இங்கே பட்டு இங்கே வரும், சிலது இங்கே பட்டு இப்படி போகும். அது வந்து என்ன சொல்றது